ஒரு தேவன். நீங்கள் அழுகிறதுனால கர்த்தர் உங்களை விட்டுட்டாரு, உங்கள் கூட இல்லை, கைவிட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் புலம்புகிறதுனாலயே தேவன் உங்களை விட்டுட்டாரு, உங்கள் கூட இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை கசப்போடு இருக்கிறதுனால கடவுள் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்ற ஒரு முடிவை தயவு செய்து எடுக்காதீங்க. கர்த்தர் என் கூட இருந்தால் ஏன் பிரதர் இந்த விஷயம் இவ்வளவு தலை தூக்க போகுது, கர்த்தர் என் கூட இருந்தால் ஏன் இந்த விஷயத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய வேதனையும் நான் கஷ்டத்தையும் நான் படணும், அவர் இல்லை பிரதர் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்குள் இருந்தால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. இந்த சிறையிருப்பின் அனுபவம் தான் அந்த சிறையிருப்பை உடைக்கப் போகிற நாட்களை குறிக்கும். ஹல்லேலூயா. இந்த அவிவிசுவாச சூழ்நிலையில் வருகிற விசுவாசம்தான் தேவன் கொடுக்க போகிற நல்ல நாட்களை அவைகளை விசுவாசிக்க ஏதுவாய் காணப்படும் அன்பானவர்களே. அப்போ இந்த மாதிரி எல்லாம் தேவன் என் கூட இல்லையே, என் கூட இருந்திருந்தா இந்த சூழ்நிலை வருமா, இந்த கசப்பு வருமா, இந்த வேதனை, இந்த கண்ணீர், இந்த அவமானம், இந்த நிந்த, மற்றவர்கள் பேசும்படியான ஒரு கேலி காரியம் இதெல்லாம் இருக்குமா என்று சொல்லி கேள்வியோடு காணப்பட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து